சித்தக்கிரியா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தகவல், வீட்டில் அந்த ஈரப்பதத்தினுடைய வாசனை இருக்கும். ஓதத்தினுடைய வாசனை இருக்கும். ஓதத்தினுடைய வாசனை இருந்தால் மகாலட்சுமி வீட்டுக்குள்ளே வரமாட்டாள். அதனால் அந்த ஓத வாசனை கண்டிப்பாக போகணும். அதுவும் இப்போ மழை பெஞ்சு எல்லா இடத்துலையும் அந்த ஓத வாசனை இருக்குது. நிறைய இடத்துல நம்ம எல்லா ஜன்னல்களையும் திறக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும். கொசு சுற்றி இருக்கிற அந்த மாசு இதெல்லாத்தையும் பார்த்து நிறைய ஜன்னல் இதெல்லாம் நம்ம திறக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும். அப்போ அந்த ஓத வாசனை சீக்கிரம் போகாது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல பெரிய பூங்கற்பூரம் கட்டி கிடைக்கும். அதுவும் இந்த சீசனில் கண்டிப்பாக கிடைக்கும். ஐயப்பமார்கள் நல்ல பெரிய பெரிய கட்டி கற்பூரம் வாங்குவாங்க. அந்த கட்டி கற்பூரத்தை ஏற்றாமல் வீட்டில் அங்கங்கே வச்சுருங்க. எங்கன்னா உயரமாக இடத்துல அந்த கற்பூரத்தை அப்படியே வைங்க. பச்சை கற்பூரத்தையும் ஒரு கப்பில் போட்டு எங்கன்னா மேலே வைக்கலாம். இந்த கற்பூரம், பச்சை கற்பூரம் இதெல்லாம் அந்த ஓத வாசனையை எடுத்துரும். அந்த பச்சை கற்பூரம் வாசனையும் கற்பூர வாசனையும் தான் வரும் வீட்டில். அது வர வரைக்கும் அதை விட்டுருங்க. அதை அந்த பெரிய கட்டி தானாக கரைஞ்சு அந்த வாசனை போகிற வரையில் வச்சுருங்க. அந்த வீட்டில் நல்ல மனம் வரும். நல்ல மனம் இருந்தால் மகாலட்சுமி கண்டிப்பாக வருவாள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.